வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனிப்பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனிப்பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம், கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. ஸோ மிதுனத்துக்கு அந்த எதிரிகள் தொல்லை எல்லாமே கம்மியாகும்னு சொல்லிட்டு, அதனால் கல்யாணத்துக்கு தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு ப்ரொமோஷன், நல்ல முன்னேற்றம், நல்ல அப்ரைசல்லாம் வரதுக்கு சூப்பரான டைமுங்க. ஆஃபீஸான டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர்ஸ் சீனியர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். நிறைய ஆஃபீஸுங்க, முக்கியமாக எம்என்சியில் இருக்கவங்கன்னா பக்கத்து டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் இந்த 360 டிகிரி ஃபீட்பேக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பக்கத்தில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸில் நல்ல செய்தி காத்துக்கிட்டே இருக்குது. இது ஒன்று. அடுத்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். தொழில் நல்லாயிருக்கும், பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அன்வான்ட் பாலிட்டிக்ஸ் நடக்கும். அதுவும் மிதுன ராசிக்கு அதுவும் மிதுன ராசியை யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. பயங்கர ஷார்ப்பு. முக்கியமாக பாலிட்டிக்ஸில் மிதுனத்துக்கிட்ட பண்ணவே முடியாது. அவங்க ஜித்தன்னுவாங்கள்ல, அதுதான் மிதுனம். ஆனால் என்னென்னா இப்போ உங்களுக்கே பயங்கரமாக பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸில். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாலிட்டிக்ஸ் தள்ளிடுங்க. ஏன்னா பிடிக்கும் பாலிட்டிக்ஸ், நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும். வேணாம், தண்ணி இல்லைங்க. நம்மளுக்கு இப்போ பாலிட்டிக்ஸும் நம்மளுக்கு நேரம் சரியில்லை, தள்ளி இருப்பது நல்லது, உத்தமம். இது ஒன்று. நீங்கள் எதுலெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஜாகிரதையாக இருங்க. எந்த முயற்சி இருந்தாலும் என்னென்னா, இதில் முக்கியம். இப்போ படிக்கிற குழந்தைங்க ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன்னே, மிதுனத்தில் இருக்க குழந்தைங்க நல்லா படிக்கும். ஏன்னா புதன் ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக படிப்பாங்க. ஆனால் என்னென்னா குழப்பிப்பாங்க. நான் படிச்சுட்டேன், அம்மா சொல்லுவாங்க நாளைக்கு எக்ஸாமில் இப்போ படிட்டேன்னா ஏற்கனவே படித்து தான் படுத்துருவாங்க. அவங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று சொதப்புவாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் நல்லா படிச்சுட்டேன், பரவாயில்ல, இன்னொரு தடவை படிக்கிறேன். அதுதான் இப்போ வேலைக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃப்ரெண்டு சொல்லிட்டார் எனக்கு தான் அந்த ஜாபு, அந்த ஒரு மெதப்பில் வந்துடக்கூடாது. சொல்லியிருக்காங்க, நல்ல ரெஃபரன்ஸ் வந்துருக்கு, இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுப்பேன். கல்யாணம் நடக்கும்னு கண்டிப்பாக ஜோசியர் சொல்லியாச்சு. கல்யாணம் நடக்கும்ன்ற வீட்டை இருந்தீங்கன்னா நடக்காது. யாரும் வீட்டுக்கு பொண்ணு தர போகிறதில்ல. அடுத்தடுத்து மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, புரோக்கர்கிட்ட பேசுறது, நீங்களாக ஸ்டெப்பு எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போது நீங்கள் முயற்சிகள் முன்ன போடுறதை விட அதிகமாக போடணும். வெற்றி உண்டு, ஆனால் முயற்சி எடுக்கணும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் பணம் போடுற விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா மிதுனம் நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. இது போட்டால் இந்த ஸ்டாக்கு ஏறும், இந்த ஸ்டாக்கு இறங்கும், ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. பக்காவாக இருக்கும். நீ பணம் போட்டு காட்டு அப்படின்னா பணம் போட ஊற்றிக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணுன்னே நான் ஒரு கிளாஸ் தனியாக எடுத்துகிட்ருக்கேங்க. புதனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, குடிக்கிற டீயில் ஏலக்காய் போட்டுருங்க, அது சூப்பர் புதன். அது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூளை. அதுமாதிரி பண்ணலாம். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டால், இதில் அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, ஆஃபீஸில் மேனேஜர் சீனியர், இவங்களை ஹெல்ப்பு கேளுங்க, ஹெல்ப் கிடைக்கும். இப்போ இருக்க அமைப்பு அப்படி இருக்குது. ஆண்களுடைய ஹெல்ப் அதிகமாக கிடைக்கும். இது ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு ஆணுடைய ஹெல்ப்பு நல்லா கிடைக்கும். முக்கியமாக உங்களோட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அப்பா ஸ்தானத்தில் மேனேஜர் சீனியர்ஸ் இருப்பாங்க, ப்ரமோஷன் இருக்குது, அப்ரைசல் இருக்குன்னா அவங்ககிட்ட சஜஷன் கேளுங்க.
உங்கள் டீமில் இருக்கவங்க பிரச்சனைனா பக்கத்து டீம் ஆகிட்ட கேளுங்க. ஆனால் யாரோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும், தேடி பாருங்கள். இது ஒன்று. சரிங்க, உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா, நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்கணும், சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது. அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும், சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னு ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓட்டணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று. கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.